வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.6 பார்க்க போகிறோம். 2 செட் இருக்குது. ஒரு செட்டில் m எலமெண்ட்ஸ் இருக்குது, இன்னொரு செட்டில் k எலமெண்ட்ஸ் இருக்குது. செகண்ட் செட்குள்ளே டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது 112 வந்து ஃபஸ்ட்டு செட்டில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த m அண்ட் kயோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த 2 செட்டுக்கும் நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம். லெட் A and B be the two given sets. ஸோ கொடுத்துருந்த அந்த 2 செட்டையும் நம்ம வந்து A, B அப்படின்னு எடுத்துட்டோம். நம்மளோட given வந்து ஒரு செட்டில் m எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இன்னொரு செட்டில் k எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட் இஸ் 112 மோர் தென் தட் ஆஃப் த செகண்ட் செட் அப்படின்னு கொடுத்துருக்கறனால இப்போ ஏ அப்படின்ற செட்டோட பாசிபிள் சப்செட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிற செட் தான் வந்து பவர் செட் ஆஃப் ஏ. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பவர் செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அதோட மீனிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்னு இந்த செட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதில் இருக்கிற பாசிபிள் சப்செட்ஸ்லாம் இதெல்லாம் தான். இந்த கலெக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து பவர் செட் ஆஃப் ஏ. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னா இந்த செட்டோட சப்செட் வந்து எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றது, அதுதான் n ஆஃப் ரோ ஆஃப் ஏ. இங்கே வந்து அது 8 இருக்குது. ஸோ n ஆஃப் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 112 ப்ளஸ் n ஆஃப் ரோ ஆஃப் பி. n ஆஃப் ரோ ஆஃப் ஏ என்ன அப்படின்றது தெரியும். 2 பவர் ஏல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அது. ஸோ 2 பவர் m இஸ் ஈக்குவல் டு 112 ப்ளஸ் 2 பவர் பியில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து k. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால m வந்து kயை விட பெருசு. இந்த ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் அப்படின்றதுனால இந்த 2 பவர் k கூட 112 நம்ம ஆட் பண்ணால் தான் இந்த நம்பர் கிடைக்குது. அதனால் m வந்து கிரேட்டர் தென் கேயாக இருக்கும். இப்போ இந்த 2 பவர் கேயை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா 2 பவர் m இங்கே ப்ளஸில் இருக்குது அப்படின்றதுனால மைனஸ் 2 பவர் k இஸ் ஈக்குவல் டு 112. m இஸ் கிரேட்டர் தென் k வந்து இங்கே தான் யூஸ் ஆகும். இப்போது 112 அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர். இங்கே நம்ம 2 பவர் m மைனஸ் 2 பவர் k அப்படின்றத எழுதிட்டோம். ஆனால் இந்த நம்பரும் நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகலாம். ஈக்குவல் டு சைன் இருக்குது அப்படின்றதுனால ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும். இது நெகட்டிவாக சான்ஸ் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 பவர் 1 மைனஸ் 2 பவர் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நம்ம எம்மோட வேல்யூ 1, இங்கே கேயோட வேல்யூ வந்து 2. இது வந்து 2 மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ எம் வந்து கேயை விட பெருசாக இருந்தால் மட்டும்தான் இங்கேயும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். ஸோ எம் இஸ் கிரேட்டர் தென் கே அப்படின்றதையும் நம்ம எழுதணும். இப்போது 2 பவர் எம் இந்த பவரில் வந்து ஒரு ப்ளஸ் கே மைனஸ் கே நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். மைனஸ் 2 பவர் கே இஸ் ஈக்குவல் டு 112. இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் ஆகாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வச்சுக்கலாம், கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 2 பவர் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 2. ஸோ திரும்பியும் நம்மளுக்கு 2 பவர் 2 தான் கிடைக்கும். ஒரே நம்பரை நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால இப்படி எழுதுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரெண்டுமே சேம் தான். இப்போ நம்ம 2 பவர் கேயை காமனாக எடுக்க முடியும். இங்கேயும் 2 பவர் கே இருக்குது. இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா 2 பவர் m இன்ட்டு 2 பவர் k இன்ட்டு 2 பவர் மைனஸ் k. இதுதான் நம்ம வந்து 2 பவர் m ப்ளஸ் k மைனஸ் k அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஒரு 2 பவர் k இருக்குது. ஸோ 2 பவர் கேயை நம்ம காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் இங்கே வந்து m மைனஸ் k இருக்கும். இந்த 2 பவர் கேயை நம்ம இங்கே காமனாக எடுத்துட்டோம். ஸோ மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 112 நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். 112 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் 4 இன்ட்டு 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் அப்படின்றதுனால 2 பவர் k வந்து 2 பவர் 4க்கு ஈக்குவலாக இருக்கும். 2 பவர் m மைனஸ் k மைனஸ் 1 வந்து 7க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 பவர் k இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 4, 2 பவர் m மைனஸ் k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இதிலிருந்து ரெண்டோட பேஸும் சேமாக இருக்குது அப்படின்றதுனால k இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம இங்கே கேக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 பவர் m மைனஸ் 4 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7. இந்த மைனஸ் 1 இந்த சைட் கொண்டு போகலாம். ஸோ 2 பவர் m மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 1, அது வந்து 8 விச் இஸ் ஈக்குவல் டு 8 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 2 பவர் 3. ஸோ ரெண்டோட பேஸும் நம்மளுக்கு சேம் ஆயிட்டு. ஸோ m மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3. இதிலிருந்து நம்மளுக்கு m இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 7.
அப்போது கேயோட வேல்யூ வந்து 4, எம்மோட வேல்யூ வந்து 7. நம்மளுக்கு கே அண்ட் எம்மோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கேயோட வேல்யூ வந்து 4, எம்மோட வேல்யூ வந்து 7. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.7 பார்க்க போகிறோம். என் ஆஃப் ஏ வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ இதை எடுத்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என் ஆஃப் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்க்கு நம்ம டிமார்கன்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். ரிமைனிங் இருக்கிற இந்த இன்டர்செக்ஷன் ஏயை அப்படியே எழுதுகிறோம். இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ, அப்புறம் இந்த யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ. எந்த செட்னாலும் அந்த செட்டுக்கும் அதோட காம்ப்ளிமெண்ட் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து எம்டி செட். இது நம்ம வென் டயக்ராம் போட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். யூனியன் ரிமைனிங் இருக்கிறது வந்து பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ இது ஒரு செட்டு. எந்த செட்டு கூட நம்ம வந்து எம்டி செட்டை யூனியன் பண்ணாலும் அந்த செட்டே தான் கிடைக்கும். இது எம்டி செட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ எம்டி செட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ வந்து பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ தான் வரும். இப்போ பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பியை தவிர ரிமைனிங் இருக்கிற ஏரியா. ஸோ பி வந்து நம்மளுக்கு டச் ஆகக்கூடாது. இது கூட நம்ம வந்து ஏயை இன்டர்செக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பி காம்ப்ளிமெண்ட். அப்போது பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ பி காம்ப்ளிமெண்ட்க்கும் ஏக்கும் காமனாக இருக்கிற ஏரியா வந்து இது மட்டும்தான். நம்ம ஏ டிஃப்ரென்ஸ் பி பார்த்தாலும் இதே தான் வரும். ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்றது நம்ம ஏல இருக்கிற போர்ஷன் மட்டும் எடுப்போம். பியை நம்ம வந்து டச் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏக்கு பதிலாக ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி. என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்றது என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இந்த வென் டயக்ராமில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஏல இருந்து நம்ம அந்த இன்டர்செக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ டிஃப்ரென்ஸ் பி கிடச்சிருது. அதனால தான் என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ வந்து 10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 3. ஸோ 10 மைனஸ் 3 வந்து 7. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். Example 1.8 A is equal to 1, 2, 3, 4 B is equal to 3, 4, 5, 6 அப்படின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. A union B cross A intersection B cross A symmetric difference B. இந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ A and B கொடுத்துட்டாங்க. அப்போது N of A வந்து ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அது வந்து 4. N of B வந்து இங்கேயும் 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால இதுவும் 4 தான். N of A cross B குள்ள ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். N of A cross N of B. இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம A and B வந்து ஃபைனைட்டாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. இங்கேயும் நம்மளுக்கு A and B வந்து ஃபைனைட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு N of A union B cross A intersection B cross A symmetric difference B. இதுதான் வேணும். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. N of A cross B cross C is equal to N of A cross N of B cross N of C. இதுவும் நம்மளுக்கு தெரியும். இதுலேயும் நம்ம ABC வந்து ஃபைனைட்டாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து A, இது B, இது C அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா N of இன்டிவிஜுவல் செட்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா வச்சு N of A cross N of B cross N of C வரும். அப்போது N of A வந்து A union B cross N of B வந்து A intersection B cross N of A symmetric difference B. இதை வந்து A and B ஃபைனைட்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் எழுத முடியும். இல்லைனா இப்படி இண்டிவிஜுவலாக ப்ராடக்ட் போட்டு நம்மளால் எழுத முடியாது. ஸோ N of A union B, N of A intersection B and N of A symmetric difference B. இந்த மூணும் தனித்தனியாக என்னது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு ஏசிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிக்குள்ள ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. ஏசிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பியை வந்து நம்ம வென் டயக்ராமில் போட்டோம் அப்படின்னா இதுதான் அது. ஏசிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பியை நம்ம வந்து இன்னொரு விதமாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இந்த போர்ஷனில் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் மிஸ் ஆகுது. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ யூனியன் பி கிடைக்கும். அப்போ ஏ யூனியன் பியில் இருந்து நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏசிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி கிடச்சிரும். ஸோ n of asymmetric difference B is equal to n of A union B minus n of A intersection B. ஸோ இதை equation 1 அப்படின்னு வச்சுக்கலாம். n of A union B குள்ள ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. ஸோ இதை equation 2 அப்படின்னு வச்சுக்கலாம். n of A intersection B என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா n of A union Bயை ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் ரெண்டு வேல்யூஸையும் அப்படின்னா n of A symmetric difference B என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த மூணையும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டா நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ A இன்டர்செக்ஷன் B என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது வந்து 3 and 4. ஸோ A இன்டர்செக்ஷன் B is equal to 3, 4. அப்போது இதிலிருந்து n of A இன்டர்செக்ஷன் B வந்து 2. அப்போது n of A union B is equal to ஃபஸ்ட்டு n of A வரும், அது வந்து 4. அப்புறம் n of B வந்து 4 மைனஸ் n of A intersection B வந்து 2 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். which is equal to 8 minus 2 which is equal to 6. அப்போது n of A union B வந்து 6. n of A symmetric difference B is equal to n of A union B minus n of A intersection B. A union Bயில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட் 6 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது வந்து 2 which is equal to 4. ஸோ இதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்ம இதோட இன்டிவிஜுவல் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ 6 into 2 into 4 which is equal to 48. எக்ஸாம்பிள் 1.9 ரோ ஆஃப் ஏ வந்து பவர் செட் ஆஃப் ஏயை டினோட் பண்ணுது அப்படின்னா n of ரோ ஆஃப் எம்டி செட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளோட செட் ஏ அப்படின்னா இந்த செட்டோட பாசிபிள் சப்செட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எம்டி செட், அப்புறம் சிங்கிள்டன் செட்ஸில் வந்து சிங்கிள்டன் ஏ சிங்கிள்டன் பி வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹோல் செட் ஏ வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்த கலெக்ஷன் தான் ரோ ஆஃப் ஏ. அப்போ ரோ ஆஃப் ஏ அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து ஒரு செட்டு தான். எந்த செட்னாலும் அந்த செட்டுக்கு வந்து எம்டி செட் வந்து ஒரு சப்செட்டாக வந்துடும். அப்போ ரோ ஆஃப் எம்டி செட்லையும் எம்டி செட் வந்து ஒரு சப்செட் தான். இங்கே வேறு எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்றதுனால நம்ம அதுக்கு அடுத்தது ஹோல் செட்டை பார்த்தோம் அப்படின்னா ஹோல் செட்டும் எம்டி செட் அப்படின்றதுனால ஆல்ரெடி நம்ம எம்டி செட்டை எழுதிட்டோம். ஸோ செட்டில் வந்து எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ரோ ஆஃப் எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு ஒரு செட்டுக்குள்ளே எம்டி செட். இப்போ இந்த செட்டை நம்ம செட் ஏ அப்படின்னு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ என் ஆஃப் ஏ வந்து ஏல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், நம்மளோட செட் ஏ வந்து இதுதான். ஸோ இதில் இருக்கிறது ஒரே ஒரு எலமெண்ட். ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம இனிமேல் ரோ ஆஃப்னு எழுதுவோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நம்ம இதை செட் ஏ அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஏக்கு பதிலாக அப்படியே இந்த செட்டை ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும்னா n ஆஃப் ரோ ஆஃப் எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு 1. இதை நம்ம ஏ அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ நம்ம பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா 2 பவரில் வந்து இந்த ஏல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட் போடுவோம். ஸோ அது வந்து 1. ஸோ இப்போ இந்த ஏக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். n ஆஃப் ரோ ஆஃப் எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு 2. பவர் செட் வந்து ஒரு செட்டு தான் அப்படின்றதுனால நம்மளுக்கு ரோ ஆஃப் எம்டி செட்டும் ஒரு செட்டு தான். ஸோ இந்த செட்டை நம்ம இப்போ ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா n ஆஃப் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஏல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 பவர் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த ஏக்கு பதிலாக இந்த செட்டை ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். ஸோ n ஆஃப் ரோ ஆஃப் எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே ஆல்ரெடி ஒரு ரோ இருக்குது. ஸோ அந்த ரோவை போட்டுட்டு ஏக்கு பதிலாக இந்த செட்டை ரீப்ளேஸ் பண்ணி எழுதிட்டோம். இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ n ஆஃப் ரோ ஆஃப் எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ரோ வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம எந்த செட்டுக்கு நம்ம பவர் செட் பார்க்குறோமோ அந்த செட்டை நம்ம வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி நம்ம பார்த்துட்டு பவர் செட்டில் ஒரு செட்டோட பவர் செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 2 பவர் அந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபைண்ட் பண்ணிட்டோம்.